இன்னைக்கு நம்ம சங்கி மங்கி நிர்மல்குமாரை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. ஸோ எதிர்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சங்கி நிர்மல் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டாங்களாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிர்மல்குமாருக்கு கோவம் பொத்திட்டு வந்து 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பைத்தியம், கரூர் விஷயத்துல உங்க இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான்ல, அவன் வந்து 70 நாள் காணும். இந்த புஷியானன்னு ஒரு 10 நாள் கிட்ட காணும். இந்த ஆதப் அலந்த மாடி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, அவனும் காணும். நீ ஒரு 10 நாள் கிட்ட ஆளை காணும். அத்தனை நாளோட கக்கூசுல உட்காந்துட்டு இருப்பீங்க. நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா சரி போய் தொலைன்னு அதுவும் விட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தா கார் கொடுக்குறாங்களா எல்லா எம்எல்ஏங்களுக்கும். அதுவும் ஒருத்த வந்து எனக்கு இந்த கார் தான் வேணும் அப்படின்றான். அவனுக்கு ஏன்னா வந்து காரே இல்லையா. கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். பாவம் பாருங்க, ஓட்டு கேட்கிறப்போ மாட்டு வண்டியில போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு சீக்கிரமா ஒரு 4-5 கார் வாங்கி கொடுங்க, சொகுசா போவார். தெரிவித்து பேசிய தேனி பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரன், வேலையும் இல்லாமல் காரும் இல்லாமல் இருந்தேன். தற்போது முதலமைச்சர் விஜய் வேலையும் கொடுத்து காரும் கொடுக்க உள்ளதாக குறிப்பிட்டார். ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க. ஆனால் சபரி ஐங்கரன் தாக்கல் செய்துள்ள தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் 5 லட்சம் மதிப்புள்ள கார் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.